ஸ்வாகத்தம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கிறது கைஸ் நான் மைக் போடல கைஸ் கட் பண்ணிட்டேன். அவசரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாம சூப்பர் சார்ஜும் இல்லை நல்லது. இப்போதான் நான் ஏதாச்சும் வார்த்தை வந்து ஒரு வார்த்தை விட்டுறக்கூடாது. ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் ஏதாச்சும் வார்த்தை விட்டுட்டேன்னா என்ன சம்பவம் நடக்குது தெரியல கைஸ். எனக்கு வந்து நான் எப்படிலாம் இருந்தா வீடியோ போடாம நான் இருப்பேனோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கு வந்துருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நான் அவ்வளோவா எடிட் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து தெரியல. ஸோ கம்மியாக இருந்தால் மன்னிக்குவோம். பேசிக்கலி நான் வாட்ச்லாம் போட்டு வீடியோ பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து வெளியே போகிறேன் கைஸ், வெளியே போகணும். இந்த வீடியோவும் நான் இன்னைக்குள்ளே நான் வந்து முடிச்சாதான் நாளைக்கு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த கான்டென்ட்டோட ஸ்கோரிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியலன்னா கார்ட்ஸ்ல வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். இதோட எபிசோட் 1 போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் கிளியரா புரியும். கைஸ் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா ப்ரொஃபைலுக்கு வந்து 5 மார்க்ஸ் அண்ட் பயோக்கு வந்து 5 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 5 நான் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ரேட் கொடுக்குறேன் அண்ட் டாப் 3ல யார் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. கைஸ் இந்த மாதிரி தான் கைஸ் ப்ரொஃபைல் வைக்கணும். உங்களோட ஃபேஸ் பாருங்க, நல்லா கிளியரா தெரியுது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நான் ஸ்கோர் பண்றதுக்குன்னா நான் ரேட்டிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். That's what I'm saying. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ரேட் பண்றதுக்கு பயோ பார்த்துடலாம். வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், மேத்யூ 19:26. இது வந்து பைபிள்ல இருக்கிற பைபிளா குரானா? பைபிள் தான். நமக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அதனால வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நல்லா இருக்கு. அண்ட் வெப்10 ஹிமாலயன் 411 கேரல். நான் வந்து ஃபாஸ்டா போறேன்னு நினைக்காது. எனக்கு இந்த வீடியோ வந்து சீக்கிரமா முடிக்கணும். அண்ட் வந்து சீக்கிரமா முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கண்டென்ட்டே இல்லாமலாம் நான் வந்து போட மாட்டேன் கைஸ். கண்டென்ட் இருக்கும், பொறுமையா இருங்க, நெக்ஸ்ட் கண்டென்ட் வரும். ப்ரொஃபைலுக்கு வந்து 5க்கு ஓகே, இவருக்கு வந்து 4 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இவரோட பயோக்கு நல்லா தான் இருக்கு, ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதனால நான் வந்து 3.5 கொடுக்குறேன். இவரோட பயோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பிலீவ் யூ நாட் அதர்ஸ், சிவதர்ஷினி, கபடி பீஸ், த ஆஸ்பைரிங் ஃபார்மர். ஓகே, இவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சும்மா வந்து சிவதர்ஷினி மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் போட்டிருக்காரு. ஸோ இவரோட டிபிக்கு நான் வந்து 3 தர்றேன் அண்ட் பயோக்கு நான் வந்து 2.5 தரேன். இவரோட டிபி வந்து இவருக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா அவுட் ஆஃப் 5க்கு 4.5 கொடுக்கலாம். நல்லா இருக்கு இவங்களோட டிபி. அகைன் there is no love in my life. இட்ஸ் யூ ஒன் இதெல்லாம் நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு நோஸ்டாலஜிக் ஃபீலா இருக்கு. இதெல்லாம் நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறப்போ யுவன் ட்ரக்ஸ் அந்த மாதிரிலாம் என்னோட இன்ஸ்டாவே வந்து வச்சிருப்பேன். இப்பவே காமெடியா தான் இருக்கு அதெல்லாம். பட் இட்ஸ் ஓகே, இது வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் தான். பட் இருந்தாலும் எனக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இருக்காங்க அப்படின்னு. தட்ஸ் வேற ஒன்றும் இல்லை கைஸ். இவரோட பயோ பாத்தீங்கன்னா அவ்வளோலாம் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு பொண்ணால தாக்கப்பட்டிருக்காரு. இவரை தாக்கிருக்காரா இல்ல அந்த பொண்ணு இவரை தாக்கிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்க குடும்ப பிரச்சனையா நம்ம உள்ள போவேனா. அதனால இவரோட பயத்தை நம்ம வந்து 1 கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, ட்ரூ, பி ஹாப்பி, ஹோட் ஆஃப். எனக்கு வந்து இப்போலாம் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா தாண்டா இருக்கு கைஸ். என்னன்னு வந்து எனக்கு தெரியல. சில பேர் வந்து செலனோஃபைல் அப்படின்லாம் போடுவாங்க. ஏய் யாரா நீங்க? ஓகே எனக்கு புரியுது. லைக் ஹோடோஃபைல்னா லைக் டிராவல் பண்ற பர்சன், லைக் டிராவல் பண்ண பிடிக்கும் அந்த மாதிரி வந்து சொல்ல வரான்னு நினைக்கிறேன். மேபி ஐ அம் நாட் ராங் அண்ட் ஐ அம் ராங், எனக்கு தெரியும். அப்ப இஃப் ஐ அம் நாட் ராங் கைஸ், பாய்ஸ் எல்லாம் ஏன் வந்து ஒரு மிரர் கட்டுச்சுன்னா அப்படியே போன் வச்சு இப்படி எடுத்துட்டு அதே வந்து ஒரு பிக்கா வைக்கிறீங்க? லைக் நீங்க கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இப்படிலாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிரிஞ்சா தெரியும். எங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து ஐயோ கிரிஞ்சானா இப்போ அவர் அஃபென்ஸ் ஆயிடும். இந்த நான் பேசவே முடியாது, எதுவுமே நான் பேசக்கூடாது. சரி போங்க, நான் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் வந்து டிஎம்ல வந்து பார்த்துட்டு வந்து ஏமெல்லாம் வன்மத்தை கசுவீங்க. இந்த தடவையாச்சும் நல்லதா சொல்லுங்க அப்படின்னு நான் எனக்கு தோன்றதுதான் சொல்றேன். இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. தட்ஸ் இட் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ப்ரொஃபைல் வந்து நான் 3.5 கொடுக்குறேன் அண்ட் இவரோட பயோக்கு வந்து நான் ஒரு 2.5 கொடுக்குறேன் கைஸ். சம்ஹவ் இது வந்து கொஞ்சம்
பாசிட்டிவா தான் இருக்கு. எனக்கு வந்து ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அஜய், எப்பா இந்த ப்ரொஃபைல் நான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்போ இந்த மாதிரி பயம் இல்லை. இது என்ன இது, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு, அதாச்சும் நான் கண்டென்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இப்படி போட்டிங்கன்னா நான் எப்படி கண்டென்ட் பண்ண முடியும்? நிறைய பேர் இங்கே Q&A கேட்டதுலாம் ஆன்சர் பண்ணுறீங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எப்படி இருக்கீங்கன்னா உங்களோட பயோல எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் நான் எப்படி ரேட் பண்ண முடியும்? வீடியோ போட்டதுக்கப்புறம் என்ன எங்கள் ப்ரொஃபைல்லாம் நீங்கள் வந்து ரேட் பண்ண மாட்டீங்களோ, அவ்வளோ ஸ்டேஜ் அப்படிலாம் பண்ண இந்த மாதிரி பயம் இருந்தால் எப்படி நான் வந்து கண்டென்ட் கொடுக்க முடியும்? ஆப்வியஸ்லி முடியாது. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பெட்டராக வச்சுட்டு வந்தீங்கன்னா நான் வந்து ரேட் பண்ணுவேன். இந்த தடவை நான் என்னோட தலைவனோட டிபி வச்சிருந்தீங்கன்னா நான் 5 கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து திட்டிங்க கைஸ் என்னோட டிஎம்ல வந்து மன்ஸ் கஸ்டமர் தெரியுமா அப்பெல்லாம் வந்து சொல்லிருந்தீங்க, இது என்ன வரப்பத்தணும் நியாயமா இது அப்படி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து உங்களோட கருத்து கணிப்பின் படி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவரோட டிபி பார்ப்போமா கைஸ்? சொன்ன மாதிரி பாருங்க, மூஞ்சே தெரியல, நான் எப்படி இதெல்லாம் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்றது. இவரை வந்து மூஞ்சி தெரியலனால இவரோட டிபிக்கு வந்து நான் வந்து 1 கொடுக்குறேன் அவுட் ஆஃப் 5. அண்ட் பயோ பாத்தீங்கன்னா பைனரி சோல் ஒயாட்டிக் பக்ஸ். ஆஹா, வேர்டிங்ஸ் நல்லா இருக்குல்ல, ஒயாட்டிக் பக்ஸ் நல்லா இருக்கு. அண்ணன் எடுத்துக்கிறேன். மியூசிக் லூப், இது வந்து இது நல்லா இருக்கு. எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி வைப்ல இருக்கு. ஸோ அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனால் நான் இவங்களோட பயோக்கு வந்து 4 தரேன் அவுட் ஆஃப் 5. அம்மா என்னம்மா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஸ்டக் ஆகிட்டே இருக்கீங்கன்னா நான் அப்படியே அதுக்கு வீடியோ எடுக்க இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? முகத்தை எப்போதும் மூடி வைக்காத எனது நஞ்சத்தை முள்ளை தைக்காதே. வந்துருச்சாப்பா, ஆளாயிருச்சாப்பா. உன்னை ஆளாக்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? 5 minutes ரெக்கார்டிங் காய்ஸ், இவ்வளோ நேரம் ரெக்கார்டே ஆகல. ஸோ இவரோட டிபிக்கு நான் வந்து 4 தரேன் காய்ஸ் அவுட் ஆஃப் 5. அண்ட் இவரோட பயோ பார்த்தீங்கன்னா 21 சொல்லணும். இந்த மாதிரிலாம் வச்சா I don't like it. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கு, எனக்கு வந்து பிடிக்காதனால சும்மா சொல்றேன், அவ்வளவுதான். மனசு கஷ்டப்படாதுங்க கைஸ். இவரோட டிபிக்கு 4 கொடுத்துருக்கேன். அண்ட் இவரோட பயோக்கு நான் வந்து 1 கொடுக்குறேன். ஐ எம் நாட் தட் மச் இம்ப்ரெஸ்ட். இவரோட டிபி ஓகே, நைஸ் குட். இவரோட டிபிக்கு நான் வந்து 4 கொடுக்குறேன் கைஸ் அவுட் ஆஃப் 5. அண்ட் chaotic mind பட் ஆர்டினரி ஹார்ட், pathetic பட் aesthetic, TM15 நல்லா இருக்கு கைஸ். இவரோட பயோ வந்து நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இவரோட பயோக்கு நான் வந்து ஒரு 4 தரேன் அவுட் ஆஃப் 5. ஏதோ சவுண்ட்லாம் கேக்குது கைஸ், பயமா இருக்கு. இதை நான் வேபு தகுந்த மாதிரி வேபு தேடி ஆப்வியஸ்லி என்னோட தலைவனோட டிபி. பட் இருந்தாலுமே நீங்க வந்து அவுட் ஆஃப் 5 எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால, ஸ்ட்ரிக்டா சொன்னனால நான் வந்து 2 தரேங்க. மனசு கஷ்டமா தான் இருக்கு, என்னோட தலைவனோட போட்டோக்கு நானே 2 தரேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் கேம் இஸ் கேம், ரூல் இஸ் ரூல். அதனால நான் வந்து 2 தரேன் கைஸ். அண்ட் இவரோட பயோ பாத்தீங்கன்னா ஐம் சிக் பாய் ஜஸ்ட் fueled with coffee and ambition. Acceptance is the best medicine. Just go with the flow, Kumar. You have you. Don't care about others. இந்த மாதிரி கைஸ். ஏன்னா கைஸ் இவர் வந்து பயோல நம்மளை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு, என்னன்னு தெரியலையே. எனிவே இந்த இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கபிளா இருந்தாலுமே இவரு சொல்ல வருது எனக்கு புரியுது. அவ்வளவு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். அவன் வந்து ரொம்ப கிராமட்டிக்கலா ஃப்ளூயண்டா பேசணும்னா இல்லை, இதெல்லாம் அவனா ரெஸ்யூம் அனுப்பும், இன்ஸ்டா பயோ அவ்வளவுதானே. அதனால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிட்டரா எப்படி இருக்குன்னா லைக் இந்த செலனோ ஃபைல், கோடோ ஃபைல், யா ப்ரோ, யா வேணாம். எனக்கு வந்து நீ ஹாப்பியா இருக்குமாறு அந்த மாதிரி எனக்கு பயலா இருந்தா கூட எனக்கு ஒரு மாதிரி புதுதா ஹாப்பியா இருந்தாச்சு, அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றதை விட என்னோட வைப் தான், என்னோட ஆரா தான் அப்படிங்கிறப்போ ஓகே. அயோக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறேன்னா 5 கொடுக்குறேன் கைஸ். 5 அவுட் ஆஃப் 5. என்ன சில பேர் ஃபாலோ பண்ணாமலே ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி போய் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல போய் அனுதா வ்ளாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. 20K ஃபாலோவர்ஸ் மேல இருக்கும். ஸோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அண்ட் அங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி எபிசோட் 3 பண்ணுவேன். அப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் போட்டேன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து டாப் 3 எடுப்போம். ஸோ 3rd பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா
பாக்வித் ஜெடி. ஸோ இவங்க வந்து 7 எடுத்திருக்காங்க. டிபி வந்து 2 அண்ட் பயோ வந்து 5. ஓவரால் 7. ஸோ அவங்க தான் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 7.5 அவுட் ஆஃப் 10 எடுத்து செகண்ட் பிளேஸ். ஸோ 1 இஸ் பாக்ஸர் ஜெரி. ரேட்டிங் மை ஃபாலோவர்ஸ் ப்ரொஃபைலோட எபிசோட் 2 ஓட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சுவின். 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபி வந்து இவங்களுக்கு வந்து 4 கொடுத்துருக்கேன் அண்ட் பயோவும் உங்களுக்கு வந்து 4 கொடுத்துருக்கேன். டோட்டலாக வந்து 8 எடுத்திருக்காங்க அண்ட் யாருமே அவ்வளோவா 8 எல்லாமே எடுக்கல. ஸோ இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா டிஎம் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் நீங்க எங்க கமெண்ட்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் பாய் ஃப்ரம் ரேகே.